காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த படூரில் ஷத்தா சில்ட்ரன்ஸ் அகாடமி பள்ளியில் கல்வியை தாண்டி மாணவர்களிடையே பன்முகத்திறனை வளர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் பங்களிப்பில் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் தயாரித்து பல வகை உணவு விற்பனை ஸ்டால்கள், பல்வேறு விளையாட்டு கேம் ஸ்டால்கள், கைவினைப் பொருட்கள் விற்பனை ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கட்டணம் செலுத்தி உணவு, கைவினைப் பொருட்களை வாங்கினர். விளையாட்டு கேம்களிலும் பங்கேற்றனர். இதன் மூலம் கிடைக்கும் தொகையினை அப்பகுதி அரசு பள்ளிக்கு தேவைக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களிடையே தொழில் விற்பனை, சந்தைப்படுத்துதல், உதவுதல் போன்றவற்றில் ஆர்வம், விழிப்புணர்வு என பல பன்முக திறனை வளர்த்துக் கொள்ளும் வகையில் இருக்கும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ரெபேக்கா, மாணவ மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Yeah, Nidhi and Isha are making me what is it called? Jelly custard. Oh, that's so cool. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட நாயக்கன்பேட்டை, எகனாம்பேட்டை, ஐயம்பேட்டை உள்ளிட்ட பள்ளிகளில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். நாயக்கன்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 167 மாணவ மாணவிகளுக்கும், எகனாம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 241 மாணவ மாணவிகளுக்கும், ஐயம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 94 மாணவ மாணவிகளுக்கும் மொத்தம் 504 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும், 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் ரொக்க பரிசு தொகையை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சேகர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய அவைத் தலைவர் சுந்தரமூர்த்தி, சண்முகம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன், கார்த்தி, தியாகராஜன், ஜீவரத்னம், ருத்ரமூர்த்தி, ஜெயசீலன் மற்றும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்க வருகை தந்துள்ள நம்முடைய ஊராட்சி ஒன்றியமானது இன்று இந்த பள்ளி தரம் உயர்த்தப்படுவதை பார்த்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். இன்னைக்கு அதுக்கப்புறம் பேராசிரியர் அன்பழகி வழங்கியிருக்கிறார். வேற பிள்ளைங்க எல்லாம் இங்க பார்க்கலாம். சென்னை அடுத்த பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் கிறிஸ்துவ பொது கல்லறை கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்லாவரம் வட்டாரத்தைச் சேர்ந்த 300 சபைகளைச் சேர்ந்த போதகர்கள் கலந்து கொண்டனர். இப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட சபைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் 1.5 லட்சம் உறுப்பினர்கள் சபை உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்களுக்கென இருக்கும் சிறு அளவிலான கல்லறைகள் நிரம்பி வழிவதால் குறுகிய காலத்திற்குள் மீண்டும் மீண்டும் ஒரே குழியை தோண்டும் அவல நிலை நீடித்து வருகிறது. குடும்ப கல்லறைகள் போல கட்டிக்கொள்ளவும் இடமில்லாத நிலை நிலவி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்லறை நிலம் பெறுவதற்கு முயற்சித்து வருகின்றனர். ஆட்சியர் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவரையும் சந்தித்த பின்னரும் இடம் கிடைப்பதில் மெத்தனமும் தாமதமும் நிலவி வருகிறது. இறந்த பின்னர் கூட அந்த உடலை புதைப்பதற்கு நிம்மதியற்ற சூழல்தான் தற்போது நிலவி வருகிறது என தெரிவித்தனர். கல்லறைக்கான இடத்தை தாமதமின்றி ஒதுக்க வேண்டும், அரசு அதிகாரிகளுடன் உடனடி சந்திப்பு ஏற்பாடு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தங்களது தீர்மானம் நிறைவேற்ற கோரி மரணத்திலும் மரியாதை வேண்டும், கல்லறைக்கு இடம் வேண்டும் என கோஷமிட்டவாறு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைவர் சாம் ஜெயபால், துணைத் தலைவர்கள் விசுவாசம், ஐசக் டேனியல், செயலாளர் செல்வம், இணை செயலாளர்கள் பாஸ்டர் டாக்டர் இமானுவேல் சந்திரன், பிரபு இமானுவேல், பொருளாளர் செபஸ்டின்,
அப்போஸ்தலர் பாஸ்டர் ஜெயா தங்கராஜ், பாஸ்டர் ஜெயராஜ், பாஸ்டர் டேனியல் லிவிங்ஸ்டன் உட்பட ஏராளமான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல அந்த மனித வர்க்கத்திற்கு தான் பைபிளிலே கல்லறைகள் என்று சொல்லி நிறைய உரிமையை தாருங்கள், மரணத்திலும் மரியாதை வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும், கல்லறையிடம் உடனே வேண்டும், மரணத்திலும் மரியாதை வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதியில் உள்ள தாம்பரம் கிறிஸ்துவ வியாபாரிகள் சார்பில் கடந்த 30 வருடங்களாக கிறிஸ்துமஸ் பெருவிழா இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த வருடமும் கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் பகுதியில் கிறிஸ்துமஸ் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. குரோம்பேட்டை நியூ லைஃப் ஜெம்ஸ் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஐசக் டேனியல் குழுவினர் கிறிஸ்து பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகியவைகள் குறித்து அனைவரையும் கவரும் விதமாகவும் மேற்கிலிருக்கும் வண்ணமாகவும் தத்ரூபமாக நாடகத்தை நடத்தினர். இதில் பொதுமக்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவரும் விதமாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் சாலைகளில் இரத்த காயங்களுடன் சிலுவையை சுமந்து செல்லும் இயேசு கிறிஸ்து போல வேடமணிந்து அனைவரையும் பிரமிக்க வைக்கும் விதமாக நடித்து காட்டினர். முடிவில் கிறிஸ்து உயிர் தெளிந்து அனைவருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் செய்தியை கூறி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை வழங்கினார். பின்னர் பொதுவாழ்வு ஜேம்ஸ் பேராலயத்தின் தலைமை போதகர் ஐசக் டேனியல் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் கிறிஸ்து பிறப்பு முதற்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழும் வரை நடைபெறும் நிகழ்வுகளை நாங்கள் தத்ரூபமாக இங்கே நடித்து அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இந்த நிகழ்ச்சியை தாம்பரம் கிறிஸ்துவ வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் கடந்த 30 வருடங்களாக செய்து வருகின்றனர். இதன் முக்கிய நோக்கம், நாட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது. ஆங்காங்கே சண்டை, சச்சரவுகள், கலவரங்கள் ஆகியவைகள் இல்லாமல் உலக சமாதானம் அடைய வேண்டி இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். எனவே இந்த நாளில் உலக சமாதானம் அடைந்து அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என கூறினார். காலம் இன்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்ற இடத்திற்கு சிலுவையில் அறையும்படி கொண்டு சென்றார். அதோ உன் மகன். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ வியாபாரிகள் மூலமாக இன்று சண்முகம் சாலையிலே இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை தத்ரூபமாக. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டு ஓராண்டு கூட ஆகவில்லை. அதற்குள் மின் தூக்கி பழுதாகியுள்ளது. கழிவறை துர்நாற்றம் வீசுவதால் மூடப்பட்டுள்ளது. மேலும் ஜெனரேட்டர் மழைக்காலங்களில் நனைந்து வீணாகி வருகிறது. மேலும் வயதானவர்கள், பொதுமக்கள் மனு கொடுக்க வரும்போது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் கருத்து கூறுகின்றனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசு ஆணைப்படி பழங்குடியின மக்களுக்கு பழங்குடியின சான்று கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் அஜாய் கோஸ் முன்னிலை வகித்தார். சார்பு அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது பழனி, ஒட்டன்சத்திரம், சிறுமலை, கொடைக்கானல் பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின மக்களுக்கு உடனடியாக சான்று வழங்கவும், வீடு இல்லா பழங்குடி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, தொகுப்பு வீடு உள்ளிட்ட
அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவும், பழங்குடியினர் மக்களுக்கு வன உரிமை குழுக்கள், கிராம சபை அமைத்து அனுபவ நிலங்களுக்கு பட்டா வழங்கவும் கூறி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.